கண்ணியமற்ற வார்த்தைகள்லாம் போயிடுச்சு. யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம். வாடா போடா என்ன வேணாலும் பேசலாம். அப்படிங்கிற இடத்துல இது உண்மையிலேயே மக்களும் யோசிக்கணும், தலைவர்களும் யோசிக்கணும். மாணவர்களுக்கு அரசியல்ங்கிறதே நம்ம இந்த யூடியூப்ல பார்க்கிறது, நம்ம வந்து ஷார்ட்ஸ்ல பார்க்கிறது, மத்தெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், வீடியோல பார்த்துக்கலாம், யூடியூப் வீடியோல பார்த்துக்கலாம். அவர் பேசி முடிக்கிறக்குள்ள இதான் பேசியிருப்பான், அவன் அடிக்க ஆரம்பிச்சிடும் அவனை போட்டு. யாரை சகட்டு மணிக்கு என்ன வேணாலும் பேசலாம். அவருடைய வரலாறு என்ன, அவரை பத்தி பேசலாமா கூடாதா? அவர் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தாருன்னா கூட அவர் முன்னாடி அவர் யாராக இருந்தார், என்ன பண்ணார், சமுதாயத்துக்கு அவர் என்ன பண்ணியிருக்கார், யாரை வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம். யாருடைய குடும்பத்தை வேணாலும் இழுத்து பேசலாம். யாருடைய மனைவி குறித்தும் யாருடைய மகள் குறித்தும், அந்த குழந்தையா குழந்தை இல்லையா, அதெல்லாம் தேவையில்லை. என்ன வேணாலும் பேசலாம். களத்தில் இருக்கிற பிரச்சாரத்தினுடைய பலம் பலவீனம் இணையதளம் மூலமாக பண்ற பிரச்சாரங்கள். நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகுதி அல்லது குறிப்பிட்ட மாவட்டம், அந்த பகுதி மக்களுக்கு மட்டும், உதாரணத்திற்கு ஒரு தலைவர் திருச்சி போறாருன்னா திருச்சி சார்ந்த பிரச்சனைகள், அவர் பொதுவாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்ய போகிறோம். எனக்கு அரசியல் தெரிஞ்சா அந்த அரசியல் ரீதியான உரையாடல் நம்மள்ட்ட இருக்கும். எனக்கு அரசியல் தெரியாதுன்னா உன பர்சனல் அட்டாக் தான் நான் பண்ணுவேன். எனக்கு அதை பத்தியும் தெரியாது, இதை பத்தியும் தெரியாது. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? டேய், நீ யார் தெரியுமா, நீ என்ன பண்ண தெரியுமா, இப்படிதான் போவேன். இந்த பசங்களை பார்த்த பிறகு நான் வந்து ஒன்று பார்க்குறேன், மெயின் ஸ்ட்ரீம் யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே நிறைய இளைஞர்களை இன்வால்வ் பண்றாங்க ப்ராசஸ்ல. அதை நம்ம நிறைய பார்க்க முடியும். அதை தொடர வேண்டும். அது விஜய்க்காக மட்டுமல்ல, எல்லோருக்காகவும் தொடர வேண்டும். ஏன்னா விஜய் கொள்கையற்ற கூட்டம். அப்ப திமுக ரொம்ப கொள்கையான கூட்டமா? பிரதமர்னு ஒருத்தர் இருக்கிறதே தெரியாது, முதல்வர் இருக்கிறதே தெரியாது. ஆனா டிவிக்கே டிஎம்கே திமுக தீய சக்தி குழந்தைகள் உள்ள போயிடுச்சு. அரசியல் விழிப்புணர்வு சமுதாயமா மாற்று. நான் சொல்றது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். நான் போன பல கல்லூரிகள்ல அறிஞர் அண்ணாவை தெரியும். அறிஞர் அண்ணா யாருன்னு தெரியும். அறிஞர் அண்ணா யாருன்னு தெரியாது சார். காஞ்சிபுரத்துல சொல்றேன், காஞ்சிபுரத்துல சில கல்லூரிகள் அறிஞர் அண்ணா யாருன்னு தெரியும். எல்லா விதமான தலைவருடைய பேச்சிலையும் பாத்தீங்கன்னா திட்டங்களும் இருக்கு, அதே நேரத்தில் தீவிரமான தாக்குதல், பொறுப்புணர்வு, ஜனநாயகம், அதையெல்லாம் தாண்டி விரும்பி பார்ப்பவர்களும் ஒரு தம்ப்நெயில்ல வைக்கும் பொழுது, நீங்க இப்போ நானே நிறைய விஜய் குறித்தெல்லாம் பேசுறேன். கான்ட்ரோவர்சி அதை தம்ப்நெயில் வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவரோட குடும்ப விவகாரம் குறித்து நான் பேசுறேன் அப்படின்னு ஒரு தம்ப்நெயில் வச்சுட்டாங்கன்னா அதை விழுந்து தான் தவிர, நம்ம நேர்மையா நியாயமா இதெல்லாம் வந்து இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னா அதெல்லாம் மக்கள் விரும்புறது இல்லை. நல்லவை ரசிக்கப்படுகிறதா அல்லது தீயவை ரசிக்கப்படுகிறது? தீயவை அதிகமாக ரசிக்கப்படுகிறது, பார்க்கப்படுகிறது. இன்னைக்கு வந்து புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் எல்லாம் அதிகமா இருக்கா, இல்ல வேகமா ஷார்ட்ஸ் ரீல்ஸ் ஒரு நிமிஷத்துல ஏதாவது சொல்றேன்னா சொல்லிருப்பாங்க. அவசரமான உலகம் ஆயிடுச்சு. எல்லாமே வேகமா நமக்கு வேணும், உடனே நடக்கணும். இன்னைக்கு வந்து நினைச்ச உடனே எல்லாம் செய்யணும். நூடுல்ஸ் மாதிரி 2 minutes நூடுல்ஸ் மாதிரி எல்லாம் நடக்கணும் பாக்குறேன். இது எதிர்கால தலைமுறை பாதிக்காது, நிச்சயம் பாதிக்கும். பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் விறுவிறுப்பான கேள்விகளுக்கு வித்தியாசமாக பதிலளிக்க இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? பிரச்சார களத்தில் விமர்சனங்களை வந்து அளவுக்கு அதிகமாக கூர்மையாக்கப்படுகிறதா? ஏன்னா எல்லா விதமான தலைவருடைய பேச்சிலையும் பார்த்தீங்கன்னா திட்டங்களும் இருக்குது, அதே நேரத்தில் தீவிரமான தாக்குதலும் இருக்குது. திட்டங்களும் பேசுகிறாங்க, நம்ம அதையும் வந்து புறத்தள்ள முடியாது. இந்த தீவிரமான தாக்குதல் என்பது தேவையா? ஏன்னா எல்லா தலைவர்களுடைய பேச்சிலையும் அது வெளிப்படுது. ஒரு 5 முனை 6 முனை தாண்டிடுச்சு. வேலுமுருகன் தலைமையிலையும் இப்போ வந்து வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. அப்படிங்கிறப்ப இந்த இது போன்ற இந்த தீவிரமான அதிதீவிரமான பேச்சுகள், தாக்குதல்கள், ஜனநாயகத்தின் மீது ஆர்வம் கொண்டவர்களுடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்கும்? ஏன்னா 100 விழுக்காடு நம்ம வாக்குப்பதிவை நோக்கி போகணும்னு சொல்கிறோம். அப்படிங்கிறப்ப வாக்காளர்களை கவருவதற்கு அரசியல் தலைவர்கள் அது பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்களா களத்தில்? இல்லை நம்ம களம் வந்து நமக்கு வந்து அது இது ஒரு கேம் அப்படின்னு நினச்சி செயல்படுறாங்க? சார் உண்மைதான் சார். இப்போ வந்து அந்த பொறுப்புணர்வு, ஜனநாயகம், அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து எது ரசிக்கப்படுகிறது? ஒன்றும் இல்லை சார். இப்போ யூடியூப்ல நீங்கள் பொன்ராஜ் சார் 2-3 வாரத்துக்கு முன்னாடி பெரிய கான்ட்ரவர்சிஸ் போச்சு. நீங்கள் பாருங்களேன், அவர் வந்து இந்த சமுதாயத்தை நிறைய பேசியிருக்காரு. அப்துல் கலாம் அவர்களுடன் இணைந்து எவ்வளவோ விஷயங்கள் பேசியிருக்காரு. அறிவியல் ஆலோசகராக இருந்தார். அறிவியல் சார்ந்து எவ்வளோ பேசியிருக்காரு. நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. அந்த புறா ஸ்கீம், நீங்க அதே மாதிரி இந்த அவரோட சேர்ந்து அந்த இணைந்து எழுதிய புத்தகம் இளைஞர்களுக்கான அரசியல், பல மாநிலங்களுக்கு சென்று பல பேருக்கு கிளாஸ் எல்லாம் எடுத்திருக்காரு. ஒரு பெரிய அசட்டாவே இருந்தார். நீங்க போன வாட்டி விஜயோடைய கட்சியை குறித்து ஒரு பெண்மணி பற்றி பேசினார். நீங்க ஒரே நிமிடத்தில் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, அவர் பேசி அதுதான் பிரதானமாக பேசப்பட்டே தவிர இவர் யாரு என்ன எதுவுமே தெரியாம எல்லாரும் விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பார்க்கணும். அப்ப எது இங்க வந்து மக்களால் பார்க்கப்படுகிறது, எது ரசிக்கப்படுகிறது, எது செல்லாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான கான்ட்ரவர்சிஸ் தான் மக்கள் விரும்பி பார்க்குறீங்க. 1000 நல்ல விஷயங்கள் சொல்லுவீங்க. ஒரு திட்டம் எப்படி இருக்கணும், இந்த ப்ராஜெக்ட்ஸ் எப்படி நடத்தணும், எப்படி நேர்மையா செயல்படணும். இன்னைக்கு அதற்கான காலமே இல்லாமங்கிற மாதிரி ஆயிடுச்சு. விரும்பி பார்ப்பவர்களும் ஒரு தம்ப்நெயில்ல வைக்கும் பொழுது, நீங்க இப்போ நானே நிறைய விஜய் குறித்தெல்லாம் பேசுறேன். கான்ட்ரவர்சி அதை தம்ப்நெயில் வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவரோட குடும்ப விவகாரம் குறித்து நான் பேசுறேன் அப்படின்னு ஒரு தம்ப்நெயில் வச்சுட்டாங்கன்னா அதை விழுந்து பார்க்குறாங்களே தவிர, நம்ம நேர்மையா
நியாயமாக இதெல்லாம் வந்து இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னா அதெல்லாம் மக்கள் விரும்புறது இல்லை. அது எதுக்கு பார்த்துக்கிட்டாத இதில் ஏதோ சுவாரஸ்யமாக இருக்கும் போல இருக்கே அப்படின்னு மக்கள் இருக்கிறாங்க. அதனால் அது அரசியல் எல்லாரும் மனிதர்கள் தான். அரசியல் தலைவர்களும் மேடையில் வந்து ரொம்ப நாகரிகமாக பேசி நாகரிகமாக மக்கள்கிட்ட இந்த விஷயங்களை கொண்டு போகிறத விட அவனை அட்டாக் பண்ணி அடிச்சு விடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு எல்லாருமே ஒட்டுமொத்த நீங்கள் அது வந்து பிரதமர்லேருந்து எல்லா தலைவர்களும் அது மாறிட்டாங்க. அது ஜனநாயக விழுமியமா நிச்சயமாக இல்லை. ஆனால் ஒட்டுமொத்த சமூகமும் அப்படித்தான் ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பார்க்கிறத விட யூடியூப் சேனல்ஸ் ஏன் மக்கள் தேடி தேடி பார்க்குறாங்க. அது வந்து ரொம்ப இயல்பா பேசுறாரு. அவர் என்ன வேணாலும் இன்னொன்னு அவர் எதையுமே ஓன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒண்ணு சொன்னேன்னா எதையும் ஓன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யாரும் நம்ம கேட்க போறது கிடையாது. என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிறது இருக்கு. அதுதான் இங்க வந்து நல்லவை ரசிக்கப்படுகிறதா அல்லது தீயவை ரசிக்கப்படுகிறதுன்னு கேட்டீங்கன்னா, தீயவை அதிகமாக ரசிக்கப்படுகிறது, பார்க்கப்படுகிறது. இன்னைக்கு வந்து புத்தகங்கள் படிக்கிற பழக்கம்லாம் அதிகமா இருக்கா? இல்ல வேகமா ஷார்ட்ஸ், ரீல்ஸ் ஒரு நிமிஷத்துல ஏதாவது சொல்றேன்னா சொல்லிருப்பா நீ. நீ என்னைய வளவளன்னு பேசிட்டு இருக்க? விஜய் பேசுறல ஏன் நச நச நசன்னு பேசுற? நான் ஜெமினி பாலத்தை கடந்து வந்தேன். பிரச்சாரம் தான் உன்னுடைய சிறந்த ஆயுதம் சொன்னது அறிஞர் அண்ணா. எந்த அறிஞர் அண்ணா விஜய் சொல்றாரோ அவர் தான் சொல்றாரு பிரச்சாரம் போன்ற ஒரு சிறந்த ஆயுதம் இல்லைன்னு சொல்றாரு. ஆனா உண்மையிலே விஜய் அண்ணாவை படிச்சிருப்பாரா? படிச்சிருக்கவே மாட்டார். நீ என்ன நச நச நசன்னு பேசுறன்னு கேட்கிறாரு அவர். சரி எல்லாருக்கும் இளைஞர்களுக்கு எல்லாருக்கும் அவளை போய் கவரணும்னா ஒரு நிமிஷத்துக்கு ஏதாவது சொல்லணும்னா சொல்லிடுங்க. அரை நிமிஷத்துக்குள்ள சொல்றீங்களா 30 செகண்டுக்குள்ள இல்லாட்டி நான் தள்ளி விட்டுருவேன். தள்ளி 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 போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற ஒரு இடத்துல இன்னைக்கு இருக்காங்க. இந்த ஒட்டுமொத்த சமூகமும் அப்படி இருக்கிறது. அதனால அந்த அரசியல் தலைவர்களும் அவர்களுக்கு ஏற்றார் மாதிரி நம்மளை மாற்றிக்குவோம். சரி இப்போ திமுக மாநாடு பார்த்தோம். நீங்கள் ஒரு காலத்தில் ஒரு நாள் ஃபுல்லாக மாநாடு 2 நாள் மாநாடு நடக்கும். கலை இலக்கிய போட்டிகள், இன்னைக்கு பட்டிமன்றம், இசை எல்லாமே இருக்கும். நாடகம் அது இதுன்னு இருக்கும். இன்னைக்கு கடைசியாக போட்ட மாநாட்டில் எல்லாம் சொல்கிறாங்க விஜய் பத்தர் காப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாருப்பா. அவர் வந்தார், யாரும் பேசல, எல்லாரும் உட்காருங்க, நான் பேசுகிறேன் கிளம்புறேன்னு முடிச்சிட்டாரு. இது என்னங்க திமுக மாநாடு? அவங்களே கேட்குறீங்க திமுக மாநாடுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குங்க. இல்லைங்க அதெல்லாம் முடியாதுங்க, நீங்கள் எல்லாம் வந்தானே சீக்கிரம் டக்குன்னு முடிச்சோமா, எல்லாம் ஊருக்கு போனோமா, பிரியாணி சாப்பிட்டோமான்னு இருக்கணுங்க அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. அவசரமான உலகம் ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே வேகமாக நமக்கு வேணும், உடனே நடக்கணும். இன்னைக்கு எந்த நினைச்ச உடனே எல்லாம் செய்யணும். நூடுல்ஸ் மாதிரி 2 மினிட்ஸ் நூடுல்ஸ் மாதிரி எல்லாம் நடக்கணும்னு பார்க்குறாங்க. இது எதிர்கால தலைமுறை பாதிக்காத? நிச்சயம் பாதிக்கும் சார். இன்னைக்கு ஒரு ஆழ்ந்த வாசிப்பு இல்லை, எதுக்கு டக்குன்னு கன்க்ளூஷன் ஜம்ப் பண்ணிடுறோம். அவர் பேசி முடிக்கிறக்குள்ள இதான் பேசியிருப்பான், அவன் அடிக்க ஆரம்பிச்சிடும் அவனை போட்டு. யாரை சகட்டு மணிக்கு என்ன வேணாலும் பேசலாம். அவருடைய வரலாறு என்ன, அவரை பற்றி பேசலாமா கூடாதா? அவர் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தாருன்னா கூட அவர் முன்னாடி அவர் யாராக இருந்தார், என்ன பண்ணார், அந்த சமுதாயத்துக்கு அவர் என்ன பண்ணியிருக்கார், யாரை வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம், யாருடைய குடும்பத்தை வேணாலும் இழுத்து பேசலாம், யாருடைய மனைவி குறித்தும் யாருடைய மகள் குறித்தும், அந்த குழந்தையா குழந்தை இல்லையா அதெல்லாம் தேவையில்லை, என்ன வேணாலும் பேசலாம். ஒட்டுமொத்த சமூகம் அப்படிதான் சார் மாறிட்டு இருக்கு. அவருக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்க வேண்டிய தலைவர்களும் அப்படித்தானே இருக்கிறாங்க. தங்களோட கட்சியை சார்ந்த நபர்கள் எல்லாருக்கும் நான் பொருத்தமாக தான் சொல்றேன். நீ வந்து கட்சியை சார்ந்த நபர்கள் தவறாக பேசும்பொழுது இல்லை பேசக்கூடாதுப்பா, ஐடிவிங்க வேலை இது இல்லை, ஐடிவிங்கோட வேலை நம்ம செஞ்ச நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேருங்க, இதை செய்யாதீங்க அப்படின்னு அப்படி ஒட்டுமொத்தமாக மாறிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. இங்கே தலைவர்கள் இருந்து தொண்டர்கள் வரைக்கும் எல்லாரும் ஒரே லைனில் இருக்கிறாங்க. நம்ம இப்படி தான் பேசணும். நெகட்டிவான எதிர்மறை விஷயங்களை பேசி பேசி தான் வளர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. சார் இப்போ நீங்கள் மோடி அவர்களை இந்த உலகத்துக்கு எப்படி தெரியும்? நமக்கு எல்லாருக்கும் கோத்ரா மோடினம் கோத்ரால இருந்து தான் மோடி வராரு தவிர மோடி பாருங்க அவ்வளோ. ஏன்னா நீங்கள் அவரோட பேரல்ஸ் பாருங்க. நீங்கள் அதே நேரத்தில் யூபியில் ராஜ்நாத் சிங் 2 டேர்ம் சிஎம் இருந்தார், சிவராஜ் சிங் சௌஹான் 2 டேர்ம் சிஎம் இருந்தார். இவங்களாம் ஆகாத பாப்புலாரிட்டி மோடி அவர்களுக்கு எப்படி கிடைக்குது? அப்ப நெகட்டிவா ஒரு விஷயம் செஞ்சா இங்க ஈஸியா பாப்புலர் ஆயிடுது. இல்ல 3 முறை அவர் குஜராத் சார் இருந்தார் சார். நான் அதே சார் அதனால பேரலல் சொல்றேன். ராஜ்நாத் சிங் 2 முறை இருந்தார், யூபில இருந்தார், சிவராஜ் சிங் சௌஹான் இருந்தார், எத்தனையோ பேர் இருந்தாங்க. போட்டி வந்து ஆனா அவங்க பேராவது நமக்கு அப்ப தெரியுமா? ஆமா 2 பேர் தான் போட்டி வந்து சௌஹானுக்கும் மோடிக்கு தான் போட்டி. அதான் சார் அதான் சொல்றேன். பிரபலம் நிறைய பேருக்கு சிவராஜ் சிங் சௌஹான் பேர் தெரியாது, ஆனா மோடி பேர் தெரியும். எப்படி தெரியும்? குஜராத் ரையாட்ஸ் அதுதான். அப்போ இதுதான் வந்து ஈஸியா ஓவர் a பீரியட் ஆஃப் டைம் எனி பாப்புலாரிட்டி இஸ் குட் பாப்புலாரிட்டி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ என்ன நீங்கள் வாழ்க்கையில் பண்ணிருந்தாலும் அது சமயத்தில் உங்கள் பேர் தெரியுதா? ரைட், பேர் தெரியுது, ஒரு பாப்புலர் ஆகிட்டா அப்படிங்கிற ஒரு இடத்த நோக்கி போயிடுதில்ல. அப்போ அது வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அதனால பிரச்சார காலத்திலும் அது எதிரொலிக்குது. இன்னும் மோசமாக பேசிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு வந்து ஒரு தலைவர் குறித்து பேசும் பொழுது கண்ணியமற்ற வார்த்தைகள்லாம் போயிடுச்சு. யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம், வாடா போடா என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற இடத்த நோக்கி. இது உண்மையிலேயே இது மக்களும் யோசிக்கணும், தலைவர்களும் யோசிக்கணும். நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிறத, நம்ம இப்படி தான் இருந்தோமா, இது நாகரிக சமுதாயமா அப்படின்னு யோசிக்கணும். தலைவர்களுக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, தொண்டர்களுக்கும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. தனி மனித ஒழுங்கு, அதே மாதிரி பொது வாழ்க்கை ஒழுங்கு, இந்த இரண்டும் வந்து 2 கண்கள் போல் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ ஜென்சி கிட்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூத்த வாக்காளர்கள் எல்லாருமே வந்து களத்தை நோக்கி ஒவ்வொருத்தரும் என்ன பேசுகிறாங்கன்னு கவனிச்சிட்ருக்காங்க. தினந்தோறும் பார்க்குறாங்க, எல்லாம் உள்ளங்கையிலேயே பார்க்குறாங்க. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து வெற்றி ஒன்று மட்டுமே இலக்கு, அதை நோக்கி தான் நான் பயணம் பண்ணணும் அப்படின்னு 6 முனையும் வந்து தீவிரமாக களமாடுகிற பொழுது அந்த பாதிப்புகளில் வந்து ரொம்ப வந்து வீழப்போவது வந்து இளைய தலைமுறையும் அதை சார்ந்த பலரும் தான் அதில் வந்து மிக மிக பாதிக்கப்பட போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு சர்வேயும் சொல்லுது இல்லைங்களா? இப்போ
இப்போ வந்து மாணவர்களுடைய பங்களிப்பு இந்தியாவிலேயே வந்து ஒன்று அஸ்ஸாம், இன்னொன்று வந்து தமிழ்நாடு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் மாணவருடைய அரசியல் வந்து அந்த விழிப்புணர்வு இருக்குதா? இல்ல சார். அதற்கு நம்ம தான் சார் காரணம். நீங்க இன்னைக்கு மாணவர்கள் மத்தியில இன்னைக்கு வந்து முன்னாடி இயக்கங்கள் இருந்துச்சு. நீங்க அரசியல் ரீதியா கல்லூரிகள சொல்றேன். கல்லூரில எலக்ஷனே நடக்கும். நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்னும் சொல்லப்போனா இப்ப திமுகல எம்பிக்களாக இருக்கிறவங்க, லாயர்ஸா வந்தவங்க எல்லாரும் ஒரு காலத்தில் கல்லூரி அரசியல்ல பிரபலமா இருந்தாங்க. நீங்க ஒரு காலத்துல மொழிப்போருக்காக பெரிய போராட்டங்கள் நடந்துச்சுன்னா, அது கல்லூரி அரசியல்ல இருந்து துவங்கியது. இன்னைக்கு அந்த அந்த ஸ்பேஸே இல்ல. சுத்தமா ஸ்பேஸ் இல்ல. யாருக்கும் பேசுறதுக்கான ஸ்பேஸ் இல்ல. அந்த மாரியான ஒரு நிலையை நம்ம உருவாக்கிட்டோம். மாணவர்களுக்கு அரசியல்ங்கிறதே நம்ம இந்த இந்த YouTubeல பார்க்கிறது, நம்ம வந்து ஷார்ட்ஸ்ல பார்க்கிறது, வாசிப்புங்கிறது இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிருச்சு. அவனா தேடி அவருக்கே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அப்ப அவரா போய் தேடி படிக்கணும் அப்படின்னா மட்டும் தான் இருக்கே தவிர, மத்தெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். வீடியோல பார்த்துக்கலாம். YouTube வீடியோல பார்த்துக்கலாம். அப்படிங்கிற மாரி ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. அப்போ இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. எங்கிருந்து துவங்குவது? கல்லூரியிலிருந்து, பள்ளியிலிருந்து துவங்கணும். அடிப்படை அரசியல்னா என்ன? கான்ஸ்டிடியூஷன்னா என்ன? எத்தனை பேருக்கு கான்ஸ்டிடியூஷன் பத்தி தெரியுது? நீங்க வந்து ஹிஸ்டரி புக்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. நம்ம ஆனா அத தீவிரப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. நம்மளோட இந்திய வரலாறு என்ன? வரலாற்று தலைவர்கள் யார்? இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஹிஸ்டரி ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டும் இல்ல, எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டிற்காக எவ்வளோ பேர் உழைத்த நல்லுள்ளங்கள்லாம் யார்? இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நீங்க காலேஜ் இதுல வந்து கல்லூரிகள்ல கண்டிப்பாக இந்த அரசியல் விழிப்புணர்வை பெற்றோர்களாக ஒரு மாற்ற வேண்டிய ஒரு தீவிரமான நிலை வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். நீங்க இங்க இப்ப நல்லா நான் நெறைய பெண்கள் படிக்கிற கல்லூரிகளுக்கு போறேன். அவங்கள்ட்ட நான் கேட்கிற பொதுவான கேள்வி, உங்க அம்மா எத்தன பேர் இங்க இருக்கிறவங்க எத்தன பேர் அம்மா வந்து காலேஜ் போயிருக்காங்க? நீங்க ஒரு 120 பசங்க இருந்தாங்கன்னா, ஒரு 3 பிள்ளைங்க தான் கை தூக்கும். சரி எங்க அம்மா வந்து காலேஜ் போயிருக்காங்க அவ்வளோதான். அப்போ இது பெரிய தலைமுறை மாற்றம். கிட்டத்தட்ட ஒரு 120 பேருடைய அம்மாக்கள் கல்லூரிக்கே போகாதவங்க, இன்னைக்கு அவங்க பசங்க எல்லாரும் கல்லூரிக்கு போயிட்டாங்க. இது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஆனா, இந்த பசங்கள்ட்ட போய் அரசியல் பேசுறவங்க சிரிப்பாங்க. நீ பேசக்கூட வேண்டாம். இப்ப நம்ம நோட்டீஸ் போய் ஏதோ குடுத்துருக்கோம். நான் இதெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இப்ப வந்து நான் சைபர் உரிமை சட்டத்திற்காக திருவாரூரே சொல்றேன். திருவாரூர்ல பஸ் ஸ்டாண்ட்ல நோட்டீஸ் குடுக்குறேன். இந்த பிள்ளைங்கலாம் சிரிக்குது. இவர் ஏன் இப்படி இந்த மாரி ட்ரெஸ்ஸ போட்டுட்டு எதுக்கு இந்த நோட்டீஸ் குடுக்குறாரு? தெரியல. இவர் என்ன பண்றாரு? தெரியல. அது அவர்களுக்காகவும் சேர்த்து தான் நீங்க வந்து பண்றோம் அப்படிங்கிறது பண்றேங்கிறது தெரியல. நான் வந்து அது அத நான் வந்து அத கூட குறையா சொல்லல. நம்ம அப்போ இவங்கள வந்து படித்த பெண்களாக மாத்திட்டோம். ஆனா அரசியல் விழிப்புணர்வற்ற சமுதாயமா மாத்திட்டு இருக்கோம். சார், நீங்க சொல்றது உனக்காக உங்களுக்கு நான் சொல்றது உங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். நான் போன பல கல்லூரிகள்ல அறிஞர் அண்ணாவ தெரியாது. அறிஞர் அண்ணா யாருன்னு தெரியாது. அதிர்ச்சியான விஷயம் அது. அறிஞர் அண்ணா யாருன்னு தெரியாது சார். சார் காஞ்சிபுரத்துல சொல்றேன். காஞ்சிபுரத்துல சில கல்லூரிகள் அறிஞர் அண்ணா யாருன்னு தெரியல. 5 ஆண்டு திட்டத்தை கொண்டு வந்து கல்வியில புரட்சி சார் செய்த அவங்களுக்கு யாருன்னே தெரியல. நீங்க இல்ல 5 ஆண்டு திட்டத்தை கொண்டு வந்து கல்வியில புரட்சி செய்த காமராஜரை பற்றி இந்த இளைய தலைமுறை அறிந்து கொள்ள வேண்டியது. அதெல்லாம் தெரியல சார் அவங்களுக்கு. அண்ணாவும் சுத்தமா தெரியல. காமராஜரும் வந்து இரு பெரும் கண்கள் இல்லையா? அதான் அந்த வரலாறுலாம் சொல்லிக் கொடுத்து நீங்க வளர்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அத அவங்கள தேடி தேடி போய் கண்டுபிடிக்க வேண்டிய அந்த ஆர்வத்த தூண்ட வேண்டிய அவசியம் இருக்கு. இதெல்லாம் நீங்க கல்லூரியில் நிச்சயமாக செய்ய வேண்டும். இப்ப இன்னைக்கு இந்த திமுக அறிக்கையில கூட சொல்லியிருக்காங்கன்னு ஏதோ இது சார்ந்த விஷயங்கள் ஏதோ சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அதை தீவிரப்படுத்த வேண்டும். நீங்க அது செஞ்சீங்கன்னா தான் அதற்கு பிறகு எது சரியான அரசியல் அவங்க சூஸ் பண்ணட்டும். தமிழ் தேசியமா, இங்க திராவிடமா, இல்ல வேற ஏதாவது புதுசா இருக்கா, லிபரலிசமா, கம்யூனிசமா என்னங்கிறத அவங்க தேர்ந்தெடுக்கட்டும். பட் அந்த ஆப்ஷன்ஸையும் நீங்க அங்கே சொல்லிக் கொடுக்க அந்த மாணவர் அரசியல உருவாக்குங்க. அதே மாரி இப்ப கம்யூனிஸ்ட் தோழர்கள் அவர்களுக்கு பெரிய வேலை இருக்கு. இன்னைக்கு வந்து நிறைய முன்னாடி சித்தாந்த வகுப்புகள்லாம் நடத்துனாங்க. திராவிடத்துல சித்தாந்த வகுப்புகள் நடத்துனாங்க. அதே செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. அது திராவிடம், கம்யூனிசம் கொண்டலாம் நிறைய பொதுவான சித்தாந்த வகுப்புகள் கூட நடத்துறாங்க நிறைய பேர். நிறைய சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதெல்லாம் அவங்களை அரசியல்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அது ரொம்ப தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும். நம்ம இன்னைக்கு இப்ப இந்த தேர்தல்ல அது விஜய் அவர்கள் வந்தது கூட தாக்கமா கூட இருக்கலாம். இந்த பசங்கள பார்த்த பிறகு நான் வந்து ஒண்ணு பார்க்கிறேன். இந்த மெயின் ஸ்ட்ரீம் யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே நிறைய இளைஞர்களை இன்வால்வ் பண்றாங்க. இந்த ப்ராசஸ்ல அது நம்ம நிறைய பார்க்க முடிகிறது. அதை தொடர வேண்டும். அது விஜய்க்காக மட்டுமல்ல, எல்லோருக்காகவும் தொடர வேண்டும். ஏன்னா விஜய் கொள்கையற்ற கூட்டம். அப்ப திமுக, அதிமுக ரொம்ப கொள்கையான கூட்டமா? பயங்கர கொள்கை பிடிப்புள்ள கூட்டமா? அதுக்கும் இதற்கும் அவங்க மறையேற மாட்டாங்க, மறையேறுவாங்க. அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர 2 பேருக்கும் பெரிய கொள்கை பிடிப்புலாம் சொல்லிட முடியாது. ரொம்ப கொள்கை குன்றுகள் நாங்க அப்படிலாம் இல்ல. அப்போ இவர்களுக்கும் திராவிடம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. அவர் ஒருவேளை அம்பேத்கரையும் பெரியாரையும் தொடர போறாருன்னா அவரை சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நிறைய புத்தகங்கள் வர வேண்டிய அவசியம் இருக்கு. இதை படிக்கிறது எப்படி அவங்கள ஆர்வத்தை தூண்டுறது அப்படிங்கிற வகுப்புகளை எடுக்க வேண்டிய சித்தாந்தத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் நிச்சயமாக இருக்கிறது. இப்போ வந்து களத்தில் இருக்கிற பிரச்சாரத்தினுடைய பலவீனம், அதாவது இணையதளம் மூலமாக பண்ணுற பிரச்சாரங்கள், அதுக்கு உள்ள பலவீனம், அதில் வந்து கையாள வேண்டிய வழிமுறைகள், நெறிமுறைகள், அறநெறி சார்ந்து பயணிக்க வேண்டியது எப்படி? சார், நீங்க களத்துல நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட தொகுதி அல்லது குறிப்பிட்ட மாவட்டம் அந்த பகுதி மக்களுக்கு மட்டும், இப்போ உதாரணத்திற்கு ஒரு தலைவர் திருச்சி போறாருன்னா திருச்சி சார்ந்த பிரச்சனைகள் என்ன, அப்புறம் பொதுவாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்ய போகின்றோம், இப்படி தான் வந்து ஒரு பார்வையாக இருக்கும். அது வந்து பட்னா அதுவும் வீடியோவா
ஒரு சமூக வலைதளங்கள் நிறைய பரவலாக கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கின்றோம். அது அறிந்த ஒன்று. அது அறிந்த ஒன்று. இதுல பாத்தீங்கன்னா இணையதளத்துல கடுமையான வார்த்தைகள், ஆமா, நீங்க வந்து அந்த வார்த்தைகள் அவசியமா சார் அதான் சொல்றேன், இவங்க அது வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வார்த்தைகள் என்ன சார் ஏன் அது நடக்குதுன்னா, எனக்கு அரசியல் தெரிஞ்சா அந்த அரசியல் ரீதியான உரையாடல் நம்மள்ட்ட இருக்கும். எனக்கு அரசியல் தெரியாதுன்னா உன பர்சனல் அட்டாக் தான் நான் பண்ணுவேன். நம்ம கருத்தியல் ரீதியா ஒரு தலைவர் சொல்றதை நான் எடுத்து போறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு எனக்கு மாற்று கருத்து இருக்கு. என்ன மாற்று கருத்து இருக்கு? இல்ல இது சரியில்ல, அது சரி, இந்த சித்தாந்தம் தான் சரி, இந்த திட்டம் தான் சரிங்கிறது வேற. எனக்கு அதை பத்தியும் தெரியாது, இதை பத்தியும் தெரியாது. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? டேய் நீ யார் தெரியுமா, நீ என்ன பண்ண தெரியுமா, இப்படி தான் போவேன். சமூக ஊடகங்கள்ல இது ஒரு பெரிய ஒரு பார்க்க முடியாத அளவுக்கு கண்ணே கூசுற மாதிரி இருக்கு. இதற்கெல்லாம் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது ஒரு சென்சார். அது நிச்சயமா சென்சார்லாம் பண்ண முடியாது சார். சென்சார் வாய்ப்பே கிடையாது. நீங்க எவ்வளவு சென்சார் பண்ணுவீங்க? கோடிக்கணக்கான கண்டென்ட் ஒரே நாள்ல கொட்டுது சார். யூடியூப்ல ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான வீடியோ வருது, ஃபேஸ்புக்கில் லட்சக்கணக்கான வீடியோ, எதை சென்சார் பண்ணுவீங்க? அதெல்லாம் பண்ணவே முடியாது. நீங்க எதை ஒன்றை ஈஸியாக கத்துக்கலாம். என்னன்னா அதனால தான் சொல்றேன், நீங்க அடிப்படை சரி பண்ணணும். இப்போ சார், இப்போ எங்க வீட்டு குழந்தைங்களுக்கு விஜய் தெரியும், டிவிக்கு தெரியும், டிஎம்கே தெரியும், வேற கட்சிகளே தெரியாது. பிரதமர்னு ஒருத்தர் இருக்கிறதே தெரியாது, முதல்வர் ஒருத்தர் இருக்கிறதே தெரியாது. ஆனா டிவிக்கே, டிஎம்கே, திமுக தீய சக்தின்னு என் குழந்தைங்களுக்கு உள்ள போயிடுச்சு. இல்லை, கைபேசியில் தான் எல்லாமே தெரியுமே சார். எல்லாம் தெரியாது. நான் சொல்றேன்ல, எனக்கு பிடிச்ச நடிகர், நான் என்ன பிடிச்ச நடிகர் ஒருத்தர் பார்க்க ஆரம்பிச்சேன்னா அவர் சார்ந்த வீடியோ எல்லாமே இப்போ நம்ம மைண்ட்ல என்ன யோசிக்கிறோம்? நான் இன்னைக்கு வந்து ஒரு பச்சை சட்டை போடணும், அப்படியா, பச்சையா வந்துகிட்டே இருக்கும். நான் சொல்றது பச்சை சட்டை, பச்சை சார்ந்த விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஆயிடுது. நான் அதனால சொல்றேன் சார், என்னோட வீட்டு குழந்தைங்களுக்கு விஜய் தெரியும், திமுக தெரியும், டிவிகே தெரியும், திமுக ஒரு தீய சக்திங்கிறது தெரியும். இதுதான் தெரியுமே தவிர அதை தாண்டி தேர்தல்லாம் என்னன்னு தெரியாது. ஆனால் நீ போய் ஓட்டு பண்ணணும், நீ வந்து அவருக்கு தான் ஓட்டு பண்ணணும், ஓட்டுனா என்ன, அதெல்லாம் எனக்கு தெரியாது. பொறுத்து பார்ப்போம். அந்த நிலைகளை வந்து ஆரோக்கியமாக மாறுவதற்கு அடுத்த தலைமுறையுடைய பங்களிப்பு எப்படிலாம் இருக்கணும் என்பதை குறித்து ஒரு விரிவாக கலந்துரையாடிய தங்களுக்கு இதயம் கணிந்த இடையே நன்றி சார்.